ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக தொடப்பம் எதுக்காக வாங்குகிறோம்? வீட்டை க்ளீனாக பெருக்கிறதுக்காக வாங்குகிறோம். ஆனால் இந்த பாம்பே பூந்தொடப்பம் கொஞ்சம் பழகிற வரைக்கும் இது போல் துகள்களை கொட்டி அதுவும் சேர்ந்து வீட்டை குப்பையாக்கும். இந்த வீடியோவில் 10 நிமிஷத்தில் இந்த தொடப்பத்தை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாம்பே பூந்தொடப்பம் எடுத்திருக்கோம். ஒரு சிங்க் க்ளீன் ப்ரஷ் ஒன்று எடுத்திருக்கோம். இந்த தொடப்பம் புதுசாக வாங்கி பெருக்கும்போது உமி மாதிரி துகள்கள்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும். பெருக்கும்போது குப்பை கூட சேர்ந்து பாருங்கள், இது போல் துகள்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது போல் துகள்கள்லாம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்கு மேலேயே கொட்டிக்கிட்டே இருக்கும் தொடப்பத்துலேருந்து. இந்த துகள்களெல்லாம் 10 நிமிஷத்தில் இந்த சிங்க் க்ளீன் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஈரு மாதிரி பொடியாக அப்படியே உமி சேர்ந்துருக்கும் அந்த தொடப்பத்து கூட. இந்த ப்ரஷ்ஷை வச்சு இது போல் நம்ம ப்ரஷ் பண்ணோன்னா 10-15 நிமிஷத்தில் எல்லா துகள்களும் கொட்டிடும். இது போல் சிங்க் க்ளீனிங் ப்ரஷ் இல்லைன்னா நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ்ஷை வச்சு கூட இது போல் பாருங்கள், இதே போல் பிரித்து விட்டு இதே போல் ப்ரஷ்ஷை பண்ணுங்கள். எவ்வளோ உமி கீழே கொட்டுது பாருங்கள். இந்த தொடப்பத்தில் நுனி பாகத்தில் நிறைய உமி இருக்காது. மேல் பாகத்தில் ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடத்துல இது போல் பிரித்து விட்டு நம்ம இதே போல் ப்ரஷ் பண்ணுங்கள். எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம ப்ரஷ் பண்ணோன்னா சீக்கிரமாகவே எல்லா உமியும் கொட்டிடும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எப்படி ப்ரஷ் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த உமியோடு நாம் பெருக்கும்பொழுது தொடப்பானும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லாம் ப்ரஷ் பண்ணி அந்த உமியெல்லாம் எடுத்துட்டோன்னா தொடப்பத்தை தூக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள், வெயிட்டே இல்லாமல் இருக்கும். பெருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இது போல் பூந்தொடப்பம் வாங்கினோன்னா சொரசொரப்பான தரை அல்லது சொரசொரப்பான செவுத்தில் தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம தேய்க்கும்போது நம்ம மேலே கை கால் எல்லாம் வந்து பறந்து விழும். ஆனால் இது போல் நம்ம செஞ்சோன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சே நம்ம செஞ்சிடலாம். ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த தொடப்பத்தை க்ளீன் பண்ண ஆரம்பித்து 8 அல்லது 9 நிமிஷம்தான் ஆயிருக்கும். பாருங்கள், எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. எல்லா உமியும் கொட்டிடுச்சு. தட்டினா கூட ஒரு உமி கூட வெளியே வரல. பாருங்கள், நல்லாவே வேகமாக தட்டுறேன். நல்லா தட்டிட்டு பெருக்கிறேன் பாருங்கள், உமியே இல்லை. இப்போ தொடப்பத்தை பாருங்கள், உமியெல்லாம் கொட்டிட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த தொடப்பத்திலேருந்து ப்ரஷ் பண்ணி எடுத்த உமி எவ்வளோ இருக்குது பாருங்கள். சுமார் 2 அழாக்கு அளவுக்கு இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ அகைன்.